கிறிஸ்துவினால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். சாத்தானுக்கு இனிமேல் உங்கள் மேல் உரிமை இல்லை. எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு, எனக்கு எல்லாமே இயேசு. கீகோன் இங்கேதான் இவனுக்கு அபிஷேகம். ஏதேனின் அனுபவம், ஏதேனின் அனுபவம், அதான் அபிஷேகம் அவனுக்கு. அந்த நதி அப்படியே புறப்பட்டு போகுங்க, அது அழகாக சுற்றிட்டு வரும். உன்னுடைய நிலவரம் எப்படி இருந்துச்சு? அபிஷேகம் பெற்ற காலத்தில் கர்த்தர் உன்னை சந்திப்பார். பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் கர்த்தர் உன்னை சந்திப்பார். இரண்டாம் ஆற்றுக்கு கீகோன் என்று பெயர். அது எத்தியோப்பியா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். பிளாக், எத்தியோப்பியானா என்னது? பிளாக். எல்லா பாவத்தையும் சுற்றி ஓடும், எல்லாத்தையும் மேற்கொள்ளும். அல்ல அபிஷேகம் கீகோன். அவன் சொல்கிறான், என் பையனை கொண்டு போய் கீகோனில் கொண்டு போய் அபிஷேகம் பண்ணுங்க. ஏதேனின் அபிஷேகம் வரட்டும் அவனுக்கு. கர்த்தர் அவன்கிட்ட பேசட்டும். பேசினாரா? கர்த்தர் சாலமன்ட்ட பேசினாரா? கிபியோனில் அவன் படுத்திருக்கும் போது கர்த்தர் அவன்கிட்ட பேசினார். மகனே, உனக்கு என்ன வேணும்? நீ விரும்புகிறத என்னிடத்தில் கேள். அவன் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும். கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தாரா? கொடுத்தாரா கொடுக்கலையா? கொடுத்தார். அதுதான் ஏதேனின் அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் வருவார். இவன் அவரை பார்ப்பான், அவன் அவர்கிட்ட பேசுவார். இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக அனுபவம் தான் அபிஷேகத்தில். அந்நிய பாஷையை பேசுகிறவன் மனுஷனோடு அல்ல, தேவனோடு பேசுகிறான். தேவனோடு பேசுகிற, தேவனை பார்க்கிற, தேவனை தரிசிக்கிற அந்த அபிஷேகம் நமக்கு வேணும். இதுதான் அவனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். சவுலுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தேன் அடை, பயங்கர ஸ்வீட்டான ஒரு அபிஷேகம். ஆவியில் நிரம்பணும்னா சந்தோஷமாக இருந்த காலம் போய் இப்போ ஆவியில் நிரம்புறது நமக்கு கசப்பான காலம் ஆயிடுச்சு. ஆவியில் நிரம்புங்க, ஆமாம் என்னத்தை ஜெபிச்சு அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம இன்னைக்கு ஒன்று பிசாசு தள்ளிட்டு வந்துட்டான். சாலமோனுடைய முதல் அபிஷேகம் கீகோன், நீரோட்டம், ஏதேனின் அனுபவம். நல்லா ஆண்டவரோடு பேசுறது, ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறது. ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் அவன்கிட்ட பேசுவார். அவனுக்கு கொடுத்த ஞானத்தை பற்றி எவனுமே சட்டை பண்ண முடியாது. அப்படி ஞானம் அவன். ஒரு நாள் ஒருத்தன் அவனை செக் பண்ணுறதுக்கு ஒரு பொக்கையை கொண்டு வந்து கொடுத்தானான். ஒரு பொக்கே, பூங்கொத்தை கொண்டு வந்து அதில் வச்சுட்டான். ராஜாவே, இதில் ஒரிஜினல் பூ எது, இல்லை மற்ற பூக்கள் என்ன? ஒரிஜினல் பூ எது, ஒரிஜினல் இல்லாத பூ எது சொல்லுங்கள், அங்கே இருந்துகிட்டே சொல்லுங்கள். நானும் இவன் சொன்னானா, அப்படியா, ஓகே, ஜன்னலை திறந்து விடு அப்படின்னாலும். உடனே எதை திறந்து விடு? ஜன்னலை திறந்து விடு. நான் ஜன்னலை திறந்த உடனே சரன்னு தேனி எங்கே உட்காந்துடுச்சு. சொல்லி முடித்த உடனே தேனி சரன்னு எதில் உட்காந்துக்குச்சு? ஒரிஜினல் உட்காந்துச்சு. அதான் சொல்லிடுச்சு. நான் என்ன சொல்கிறது, அதுக்கு எனக்கு முன்னால் அது சொல்லுது அப்படின்னா. பயங்கர மூலவன், சாதாரண ஆள் கிடையாது. உனக்கு ஒரு காலத்தில் அபிஷேகம் இருந்துச்சு. யாரும் உன்னை பீட் பண்ண முடியாத, எதிர்த்து நிற்க முடியாத ஞானம் இருந்தது. அந்த ஞானம் யாருக்கு இருந்துச்சு சொல்லுங்க? யாருக்கு? ஸ்தேவான் அப்போஸ்தலர் 6:10 பாருங்க. அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இந்த அபிஷேகத்தை வச்சிருந்தாங்க. இந்த அபிஷேகத்தை வச்சு அவன் பாட்டு போயிட்டே இருக்கான். இந்த அபிஷேகத்தை வச்சு ஆலயத்தெல்லாம் கட்டிட்டாங்க. அது தூக்குறான், அடி சரியான அபிஷேகம். ஆலயத்தை கட்டுறான், என்னெல்லாமோ பண்ணுறாங்க. நல்ல டெவலப். அடுத்த அபிஷேகத்துக்கு வரான், அடுத்த ஸ்டேஜுக்கு தவறான். சாலமோனுடைய சவுலின் அபிஷேகம் ஒரே ஸ்டேஜ். அவன் 3 ஸ்டேஜுக்கு வரல. ரெண்டாவது சாலமோன் செகண்ட் ஸ்டேஜுக்கு வரான். 1 நாளாகமம் 29:22. அவர்கள் அன்றைய தினம் மிகுந்த சந்தோஷத்தோட கர்த்தருக்கு முன்பாக போஜன பானம் பண்ணி தாவீதின் குமாரனாகிய சாலமோனை 2ஆம் விசை ராஜாவாக்கி கர்த்தருக்கு முன்பாக அவனை அதிபதியாகவும் சாதோக்கை ஆசாரியனாகவும் அபிஷேகம் பண்ணினார். எத்தனை விசை ராஜாவாக்குனாங்க? 2ஆம் விசை ராஜா. முதல்ல அவன் ராஜாவாயிட்டான். இப்போ திருப்பி அவனுக்கு ரீஆர்டினேஷன் பண்ணுறாங்க. எல்லாரும் மொத்த ஜனமும் ஆவில நிறைஞ்சு உலகம் தேசமே களி கூர்ந்து அவனை 2ஆம் விசை ராஜாவாக. எங்க எங்கே 1 ராஜாக்கள் 4:1
ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் இருந்தான். இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் மாறிட்டான். முழு இஸ்ரேல் மேலுக்கும் அவனுக்கு யாரா மாறிட்டான்? ராஜாவாய் மாறிவிட்டான். இதாங்க மெயின். செகண்ட் அபிஷேகம், அபிஷேகத்தினுடைய செகண்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டான். முழு இஸ்ரவேலின் மேலும். மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. ராஜாவாகிய சாலமோன் சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் இருந்தான். இஸ்ரவேல் அப்படிங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் தேவனை போல ஆளுவான். பல அர்த்தம் இருக்கு. அதுல ஒரு அர்த்தம் என்னது? தேவனை போல ஆளுவான். நல்லா புரிஞ்சுக்கணும். ஜெயிக்கலாம். நான் உங்களை போல ஜெயிக்கலாம், இல்லாட்டா நீங்கள் என்னையை போல ஜெயிக்கலாம். இல்லை நீங்கள் பவுலை போல ஜெயிக்கலாம், தானியலை போல ஜெயிக்கலாம். இல்லை மோசையை போல ஜெயிக்கலாம், ஸ்தேவானை போல ஜெயிக்கலாம். ஆனால் பைபிள் சொல்கிறது யாரை மாதிரி நீ ஜெயிக்கணும்? யாரை மாதிரி ஜெயிக்கணும்? இஸ்ரவேல் என்றால் அதனுடைய ஒரு அர்த்தம் என்னது? யாரை போல ஆளுவான்? தேவனை போல ஆளுகை. ஜெயம் எடுக்கலாம். யாரை மாதிரி ஜெயம் எடுக்கணும் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 2:20-21. நான் ஜெயம் கொண்டது போல. 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல. நான் ஜெயம் கொண்டு உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ? இயேசுவை போல ஜெயிப்பது. இஸ்ரவேல் என்று சொன்னால் தேவனை போல ஆளுவது. ஜெயம் சொன்னா இயேசுவை போல ஜெயிப்பது. அதனால சத்தியம்லாம் நீங்க ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும், விளங்கிக்கணும். இந்த அபிஷேகத்துக்கு யார் வந்தா? ரெண்டாவது ஸ்டேஜுக்கு வந்துட்டான். ஆவிக்குரிய வாழ்க்கையில அபிஷேகத்தில் நீங்க ஒவ்வொரு கட்டத்துக்கும் தாண்டி வந்துகிட்டே இருக்கும். வரணும். ஒவ்வொரு ஸ்டேஜா ஏறணுங்க. சும்மா ஏதோ எனக்கோ இந்த என்னது 18 வயசுல 20 வயசுல கல்யாணத்துக்கு முன்னால ஒரு அபிஷேகம் பெற்றிருப்பாங்க. அந்த அந்நிய பாஷை, இது அந்நிய பாஷை தான். ஒரு பாஷை அந்நிய பாஷை பேசுவார். முடிஞ்ச உடனே ஒரு குட்டி குழந்தை வரும், அவரை மாதிரியே அந்நிய பாஷை பேசும். அவரை மாதிரியே. ஏன்னா அவர் சாகர வரைக்கும் எதுதான் பேசிட்டு இருந்தாரு? இதே அபிஷேகம் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்நிய பாஷையிலையும் டிஃப்ரெண்ட் இல்லைன்னா நீ பழசில் இருக்கன்னு அர்த்தம். பழைய அந்நிய பாஷையே பேசிகிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? ஏபிசிடியே பேசிகிட்டு இருந்தா சரியா? எப்படி வாசிங்க? 1 கொரிந்தியர் 12 அந்த ஆவியினாலே அந்நிய பாஷைகளை பேசுதல். 1 கொரிந்தியர் 12:9. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும். வேறு ஒருவனுக்கு அந்த வரம் என்னது? ஒரே பாஷை இல்லை, என்னது? பற்பல பாஷைகள். புதிய பாஷை பேசணும். மார்க்கு 16:17 நியூ டங்ஸ். விசுவாசிக்கிறவரால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். பாஷைகளை பேசுவார். புதிய பாஷை பேசணும். நீ ஆரம்பத்தில் வந்த புதுசில் வந்த அதே ஒரே பாஷையை பேசிட்டு இருக்கிறது இல்லை. அபிஷேகம் வரும் பொழுது நவமான பாஷைகள், பற்பல பாஷைகளினால் அவர்கள் தேவனை என்ன செய்தார்கள்? புகழ்ந்தார்கள். பற்பல பாஷையினால அபிஷேகம் வரும்பொழுது நீ அந்நிய பாஷையில் தேவன் என்ன செய்யணும்? புது புது பாஷை உனக்கு வரணும். அபிஷேகம். இவனுக்கு 2வது அபிஷேகம் கிடைத்தது. அதோட இவன் கதையை கவுந்துட்டான். இவன் அதுலேயே திருப்தியாகி அப்படியே போய் பொண்ணுங்கன்னு போய் பொம்பளைங்களையே போய் கடைசியில் வாழ்க்கையே போய் அவன் விசுவாச வீரர் பட்டியலையே இல்லாமலே போயிட்டான். சவுல் கிடையாது. யார் கிடையாது? சாலமோனு விசுவாச வீரர் பட்டியலில் கிடையாது. இருக்காடா? 1 எபிரேயர் 11 என்ன இருக்கு? யாரெல்லாமோ வந்துட்டாங்க. விழுந்தவன் எழுந்தவன்லாம் வந்துட்டான். ஆனால் யார் கிடையாது? சவுலும் கிடையாது, சாலமோனும் கிடையாது. 3 ஸ்டேஜுக்கு வந்த 3 ஸ்டேஜ் அபிஷேகத்துக்கும் கடந்து வந்ததான ஒரே ஒரு ஆள் யார் தான் பைபிளில்? தாவீது.
1 சாமுவேல் 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். தாவீது தேவனை நேசிக்கிறவன். நீ ஆண்டவர் உன்னை நேசிக்கிறார், ஆனால் நீ தேவனை நேசிக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எல்லாரையும் நேசிக்கிறார். முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நேசிக்கிறார் நேசிக்கிறார். ஆனால் தான் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை பிரகாசிக்க பண்ணுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார், எல்லாம் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறது சத்தியம், அதில் மாற்றமே கிடையாது. எபிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன், நீ எனக்கு பிரியமானவன், நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை நேசிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, பேதுருவிட்ட விழுந்து பின்மாறி போனதான பேதுருவிட்ட கர்த்தர் கேட்கிற வார்த்தை என்ன? நீ என்ன நேசிக்கிறியா? அதான் முக்கியம். சாலமோன்னு சொன்னா கர்த்தர் அவனை நேசிக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். இல்லாவிட்டா கர்த்தர் அவனுக்கு சமாதான புருஷன்னு இல்லை, சவுல்னா விரும்பப்பட்டவன், தேவனால் விரும்பப்பட்டவன் வச்சுக்கலாம். தேவன் உன்னை நேசிக்கிறாரு. ஆண்டவர், நீங்கள் ஊரெல்லாம் எழுதி போட்டுப்பாங்க ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு. ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு, நீ என்னை நேசிக்கிறியா? நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்னை லவ் பண்ணுறியான்னா அதுக்கு பதில் தெரியாது. ஆனால் பேதுரு அழகா சொன்னான், ஆண்டவரே, நீர் நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் என்ன செய்வீர்? அறிவீர். தாவீது அப்படின்னா நேசிக்கிறவன், தேவனுக்கு பிரீதியானவன், ஆண்டவருக்கு பிரியமானவன். நீ ஆண்டவரை நேசிக்கணும். நீ ஆண்டவரை நேசிச்சானா அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசிப்பார்கள். நியாயாதிபதிகள் 5:31. கர்த்தாவே, உம்மை பகைக்கிற யாவரும் இப்படியே அழிய கடவர்கள், அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோட உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள் என்று. ஆண்டவரை நீ நேசி. அதனாலதான் ஆண்டவர் 10 பிரமாணத்தை 2 பிரமாணமாக்கினார். அதுல ஒரு பிரமாணம் என்ன? உன் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு சிந்தையோடும் முழு இருதயத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்வாயாக. தூத்துக்குடியில் சென்ட் மேரிஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்கு, விஓசி காலேஜுக்கு ஆப்போசிட்ல, ஆர்சி ஸ்கூல். அங்கே உச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் எழுதியிருப்பான் தமிழில் பரணை நேசி, அடுத்த சைடில் எழுதியிருப்பான் பிரணை நேசி. எப்படி? 2 கட்டளையும் ரொம்ப ஷார்ட் ஆயிடும். உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடு நீ தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு உருவாக. இது ஒரு பிரமாணம். 10 5 ஒன்றாக்கிட்டார். அடுத்தது உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்தில் அன்பு கூறுவா. இது 2வது கட்டளை, ராஜரிக கட்டளை, முடிஞ்சிச்சு. இதை அவன் ஆர்சியில் ரொம்ப அழகா எழுதியிருக்கான். பரணை நேசி முதலாவது, அடுத்து யாரை நேசி? பிறனை நேசி. ரொம்ப சிம்பிள். நீ யாரை நேசிக்கிற? தாவீது. தாவீதினுடைய முதல் அபிஷேகம் வீட்டில், பெத்லஹேமில், பிரதர்ஸ் நடுவில். 3 அனுபவம். முதல் அபிஷேகத்திலேயே அவனுக்கு எங்கே வச்சு கிடச்சிது முதல் அபிஷேகம்? பெத்லஹேமில், அவனுடைய வீட்டில், அவங்களுடைய பிரதர்ஸ் நடுவில். பெத்லஹேம் அப்படின்னு சொல்கிறது இயேசு பிறந்த ஊர். லூக்கா 2:5. கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அங்கதான் இயேசு பிறக்கிறார். இதை மீகா 5:2 நீங்க பார்க்கும்போது இது ஒரு தீர்க்க தரிசனம். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆள போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு இயேசு புறப்படுகிற இடம், இயேசு உருவாகிற இடம். இங்கதான் யாருக்கு அபிஷேகம் கிடைக்குது? அதாவது நான் இப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன், நீங்கள் என்னத்தை கேட்டிங்களோ தெரியாது. நான் என்னவோ ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்துட்டேங்கிற மாதிரி எனக்கு ஒரு மனசு. அது எவ்வளோ தூரம் உள்ளே போச்சுன்னு தெரியாது. 3வது தாவீதினுடைய அபிஷேகத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பெத்லஹேம். இயேசு பிறக்கிற அனுபவம், உருவாகிற அனுபவம். அங்கே தான் அங்கங்கெல்லாம் போனார். அவர் கடைசியில் எங்கே வந்து செட்டில் ஆகிட்டார்? கரெக்டாக எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லஹேமே, நீ எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் எங்கே வர போகிறாரு? உன்னிடத்திலிருந்து
புறப்பட போறாரு. அபிஷேகம் ஃபர்ஸ்ட் அபிஷேகமே உனக்குள்ள இயேசுவின் அபிஷேகமா, இயேசு பிறக்கிற அபிஷேகமா இருக்கணும். முதல் அபிஷேகமே உனக்குள்ள யார் உருவாகணும்? இயேசு உருவாகணும். கலாத்தியர் 5, என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன். 5:19 4:19 4:19. என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கிறிஸ்து உருவாகணுங்க. அபிஷேகங்கிறது சும்மா கை தட்டிட்டு ஆயில் வச்சுட்டு உள்ளே போயிட்டு என்னடி அடிச்சியா இருந்தாலும் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டது, சண்டை போடுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அது இல்லை. அபிஷேகம்னா யாரு உருவாகணும்? கிறிஸ்து உருவாகணும். மரியாள் சொல்றா, இதோ ஆண்டவருக்கு அடிமை அப்படின்னு ஃபர்ஸ்ட் யாரு உண்டாயிட்டா? உள்ள உன்னதமானுடைய பலம் உண்மையில் நிலையிடும், உனக்குள்ள வருகிறது பரிசுத்தம் உள்ளது என்று எண்ணப்படும். தாவீதின் அபிஷேகத்தினுடைய ஃபர்ஸ்ட் சான்ஸே கிறிஸ்து உருவாகிறது. அதனால தான் மத்தேயு 1:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. எங்க வந்துட்டான்? சரியா வந்துட்டானா? ஜீனியாலஜியில் வந்துட்டானா? ஆபிரகாம் எங்க இருக்கான்? தாவீது எங்க இருக்கான்? அடுத்து தேர்டு யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டாரா? ஓனா அபிஷேகத்தில் இயேசு வரணுங்க. கிறிஸ்து உருவாகணும். டிவைன் நேச்சர்ஸ் வரணும். திவ்ய சுபாவங்கள் உனக்குள்ள வரணும். உன்னுடைய கேரக்டர் மாறணும். அபிஷேகத்தில் கிறிஸ்து உனக்குள் உருவாகணும். அதான் ரெண்டாவது. அவன் வீட்டில் அபிஷேகம். அபிஷேகம் அவன் வீட்டில் இருக்கணும். சரியான அபிஷேகம் அவன் வீடு. உன் வீட்டில் நீ அபிஷேகத்தில் இருக்கணும். சும்மா இங்கே வந்து மட்டும் தட்டாப்பட்டான்னு போகக்கூடாது. உன் வீடை எப்படி மாற்றணும்? உன் வீடை எப்படி மாறணும்? அபிஷேகம் பண்ணப்பட்ட வீடாக மாறணும். உன் அறை. அதனால தான் அந்த மனவாட்டி சொல்கிறா, என் ஆத்துமனேஸ்வரை அழைத்து கொண்டு வந்து என்னை பெற்றவளின் அறையிலும் என் தாயின் வீட்டிலும் என் அறையில் கொண்டு வந்து விடுற மட்டும் நான் விட மாட்டேன். மூணாவது, சகோதரர் நடுவில் உன் அபிஷேகத்தை எல்லாரும் பார்க்கணுங்க. உன் அபிஷேகம் விலையேற பெற்றதுன்னு எல்லாருக்கும் தெரியணும். யோசேப்பின் அபிஷேகம் விலையேற பெற்றதுன்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கூட இருக்கிற 12 பேருக்கும் தெரியும், 10 பேருக்கும் நல்லா தெரியும். அதனால தான் அவன் மேலே பகைச்சாங்க. இவன் என்னவா புதுசாக சொல்கிறான், சூரியன் வருது, சந்திரன் வருது, நட்சத்திரம் வருது, அரிக்கட்டு வருதுங்கிறான், இந்த பையன் கடைசியில் நம்மளை முட்டாளாக்கிடுவான் போல் இருக்கேன்னு தான். அவன் அபிஷேகம் எல்லாருக்கும் தெரியும். யோசேப்பின் அபிஷேகம், ஆளுகையின் அபிஷேகம்னு எல்லாருக்கும் தெரியும். அதுபோல் உன் மேலே இருக்கிற அபிஷேகம் சீயோனின் அபிஷேகமா, எருசலேமின் அபிஷேகமா, கிறிஸ்துவின் அபிஷேகம் உனக்குள்ள இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். முதல் அபிஷேகம் 1 சாமுவேலில் 16-13 அவன் வீட்டில் இருக்கும்போது கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மேல் இறங்கினது. ரெண்டாவது அவனுக்கு அபிஷேகம் கிடைச்சது 2 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 4ஆம் வசனம். பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதாவின் பட்டணங்கள் ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போ என்றார். எவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர் எப்ரோனுக்கு போ என்றார். அப்பொழுது யூதாவின் மனுஷர் வந்து அங்கே தாவீதை யூதா வம்சத்தாரின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இதான் 2வது ஸ்டேஜ். அபிஷேகத்தினுடைய செகண்ட் ஸ்டேஜுக்கு தாவீது வரான். முதல்ல வீட்டில் வனாந்தரத்துலேருந்து ஆடுகளுக்கு பின்னால் இருக்கும்போது அவனை கூப்பிட்டு வந்து விருந்து வச்சு அவனை எல்லாரும் முன்னாலேயும் அபிஷேகம் பண்ணி விட்டான். அந்த அபிஷேகம் கிடைச்ச பிறகு அவன் கோலியாத்தை கொல்றான், சிங்கத்தை கிழிக்கிறான், கரடியை கொல்றான். இதெல்லாம் கரெக்டு. இது அபிஷேகத்தில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் நடக்குது. அதெல்லாம் நான் பின்னால் சொல்கிறேன், இன்னொரு நாள் சந்திப்போம். செகண்ட் அபிஷேகம் அவனுக்கு எங்கே கிடைக்குது? ரோடாக ஓடுறான், காடு மலையெல்லாம் ஓடுறான், அம்மா அப்பா விட்டுட்டு ஓடுறான், எல்லா தேசத்துலேயும் அனாதை மாதிரி ஓடுறான், எல்லாம் நடக்குது. ஆனால் கர்த்தர் அவனை திருப்பி கொண்டு வந்து யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு கொண்டு வர வச்சு அங்கே எப்ரோனுக்கு கொண்டு வந்து அங்கே அபிஷேகம் பண்ணார். யாருக்கு அபிஷேகம்? யூதாவுக்கு மட்டும் ராஜாவாய். செகண்ட் ஸ்டேஜில் தான். முதல் அபிஷேகத்தில் அவன் ராஜாவை மாறல, அபிஷேகம் தான் இருந்துச்சு, ராஜாவை மாறல. செகண்ட் அபிஷேகம் அவனை யூதாவுக்கு ராஜாவாக மாற்றி. அப்படின்னு என்ன அர்த்தம்? யூதான்னு என்ன அர்த்தம் சொல்லுங்க? துதி, தொழுகை, ஆராதனை. நீ 2வது அபிஷேகம் வரும்பொழுது ஜெப வீரனாய் மாறுவாய். இல்லைன்னா அந்த அபிஷேகம் உனக்கு வரலன்னா நீ 3rd ஸ்டேஜுக்கு போக முடியாது. உன் அபிஷேகத்தில் ஜெபம் இருக்கணுங்க.
சும்மா ஆவியில் நிரம்பிட்டு அந்நிய பாஷை பேசிட்டேன் அப்படின்னா அதோட முடிஞ்சதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த அபிஷேகம் உன்னை தூங்க விடாது. உன்னை எங்கே கொண்டு போவோம்? யூதாவுக்கு கொண்டு போவோம். யூதான்னா துதி தொழுகை. எல்லாரும் தூங்குவாங்க, நீ ஜெபிப்ப. எல்லோரும் சாப்பிட்டுட்டு நல்லா இருப்பாங்க, நீ உபவாசம் போடுவ. எல்லோரும் நல்லா சுகபோகமாக ட்ரிம்மாக இருப்பாங்க, நீ உட்காந்து தேவசமூகத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்ப. ஒன்று அறியாமலே அந்த அபிஷேகம் வந்துடும், யூதாவின் அபிஷேகம். அப்போ அவன் கேட்குறான், நான் இஸ்ரவேலின் கோத்திரங்களில் நான் எங்கே போகணும் ஆண்டவரே? யூதாவில் போய் நான் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கட்டுமா அப்படிங்கிறான். ஓகே போன்ட்டார். யூதாவிலையும் சொல்கிறீங்க, பட் நான் எங்கே போகணும்? அவன் அழகாக கேட்குறான். யூதாவில் பல பட்டணங்கள் இருக்கு, நான் எங்கே போகணுங்கிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ அங்கே எங்கே போ? எப்ரோன். எப்ரோன் என்று சொன்னால் இணைப்பின் இடம், சபைன்னு அர்த்தம், ஐக்கியம்னு அர்த்தம். எப்ரோனுடைய சரியான அர்த்தம் என்னது? சபை ஐக்கியம். ஒரு ஆவிக்குரிய மனுஷன் அபிஷேகத்தினுடைய செகண்ட் ஸ்டேஜுக்கு வரணும்னா அவன் நல்ல ஒரு சபையில் ஐக்கியமாகணும். அங்கே தான் இவன் ஃபஸ்ட்டு ராஜாவாக மாறினான். நல்ல சபையில் அபிஷேகத்தில் நீ பறக்கணும். இதெல்லாம் காணாது. ஆர்டிஃபிஷியல் அபிஷேகத்தை வச்செல்லாம் காரியம் ஓட்டாது. கோரஸ் பாடி ஆவிலாம் போய் மிரட்டி அபிஷேகம் இல்லை. நீ உட்கார்ந்த உடனே அப்படியே அனல் பிடிக்கணும். டக்கு 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 டக்குன்னு ஒரு 10 நிமிஷம் சுத்திரிப்பு, 10 நிமிஷம் கண்ணீர், 10 நிமிஷம் உன் வேதனை, உன் பாரத்தை சொல்லிட்டு கண்ணை மூடி கையை ஓய்த்திட்டேன்னா போதும். அது பாட்டுக்கு பிடிச்சி பத்தி எரியணும். சூளை, எருசலேமில் சூளையையும் சீயோனில் நெருப்பும் உடையவர் யாரு? எருசலேம் சபை சூளை. எதுதான் நெருப்பு? இந்த சீயோன் போய் நெருப்பு வைக்கணும், டப்புன்னு பிடிக்கும், சபை மொத்தமாக பிடிச்சிக்கும். ஆசை ஏசாயா 31:9. அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒளிந்து போம், அவர்களுடைய பிரபுக்கள் கொடியை கண்டு கலங்குவார்கள் என்பதை சீயோனில் நெருப்பையும் எருசலேமில் சூளையையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார். சூளை சபை, எருசலேம் சபை, அது சூளை. சீயோன் ஒரு 15 பேர் 10 பேர் இருக்கும்போது அப்படி 10 வச்சா போதும், பட்டுன்னு பிடிக்கணும், அவ்வளோதான், சூளை பிடிச்சிடும். முதல் அபிஷேகம் அவனுக்கு பெத்லஹேமில் கிடைத்தது, கிறிஸ்து உருவாகிறது. 2வது அபிஷேகம் அவனுக்கு எப்ரோனில் கிடைத்தது, சபைக்குள்ளே கிடைத்தது. சபையில் ஒரு அபிஷேகம் இருக்கு உனக்கு, இந்த ஐக்கியத்தில் ஒரு அபிஷேகம் இருக்கு. இந்த அபிஷேகத்தில் உன்னை ஜெப வீரனாய் மாற்றுவார். 12 கோத்திரம் இருந்துச்சு, அவனுக்கு ஒரு கோத்திரத்து மேலே தான் என்ன கிடைச்சது? ஆளுக கிடைச்சது. இந்த ஒரே கோத்திரத்தை வச்சுக்கிட்டு 6-7 வருஷம் ஓட்டுறாங்க. யாரு? நம்மால். இந்த ஒரு அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு இந்த கோத்திரத்துக்கு, இந்த ஒரு கோத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு எத்தனை வருஷம் ஆளுக செய்கிறான்? இதுதான் இப்போ நமக்கு நடக்குது. அந்த ஒரு அபிஷேகத்தை வச்சுக்கிட்டு நம்மால் ஓட்டுறான். 7.5 வருஷம் இந்த அபிஷேகம் இருந்துச்சு. இந்த ஒரு கோத்திரத்தை வச்சுக்கிட்டு 7.5 வருஷத்தை வச்சுக்கிட்டு இந்த குட்டியை யூதாவில் உட்காந்துக்குவான், சோத்திரம் பண்ணிக்குவான், எப்ரோனில் உட்காந்துக்குவான், நான் தான் ராஜா. அந்த குரூப் எத்தனை வருஷம்? 7.5 வருஷம். ஒரு குறிக்கப்பட்ட ஜெயஜீவியம் மட்டும்தான். ஆனால் 3வது அபிஷேகம் வந்துச்சு. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். எருசலேமில் அவனை ராஜாவாக்கிட்டாங்க. முழு இஸ்ரவேல் மேலும் யாரா மாறிட்டான்? ராஜாவாய். இதுதான் 3வது அபிஷேகம். எருசலேம் என்று சொன்னால் நிறைந்த சமாதானம் உருவாக்கப்பட்ட இடம், நிறைந்த சமாதானம். அபிஷேகத்தினுடைய 3வது ஸ்டேஜில் வரும் பொழுது உனக்குள்ள சின்ன துக்கம், கவலை, பிரிவினை எந்த இது இருக்காது. நீ யாவரோடும் சமாதானமும் யாவரோடும் பரிசுத்தமாயும் இருக்க நாடுவாய். அப்படிதான் இருக்கு. நீங்கள் யாவரோடும் சமாதானமாயும் யாவரோடும் பரிசுத்தராக இருக்கணும். அந்த லெவலுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. இதுதான் 3வது அபிஷேகம், தாவீதினுடைய அபிஷேகம். 2 சாமுவேலில் இங்கே 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள். முதல்ல அவன் யூதாவில் எத்தனை வருஷம் ராஜாவாக இருந்தான்? 4 வருஷம்.
தாவீது ஐந்தாவது அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும். எப்படி? எப்ரோன்லயே 7.5 வருஷம் ஒரே அபிஷேகம் தாங்க. அந்த ஒரே கோத்திரத்துக்கு வச்சுக்கிட்டு ஜிங்கி ஜிங்கின்னு அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதே அபிஷேகம் அதே அபிஷேகம் அதே அபிஷேகம். எத்தனை வருஷம்? 7.5 வருஷம். நீங்க எத்தனை வருஷம் ஒரே அபிஷேகத்தில் இருக்கீங்க? ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்து, அபிஷேகம் பெற்றதுல இருந்து, ஊழியத்துக்கு வந்ததுல இருந்து, சபைக்குள்ள வந்ததுல இருந்து அதே அபிஷேகம். அப்படியா? ஆனால் அடுத்த அபிஷேகம் வந்துச்சு. சமஸ்த இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிட்டான். மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டான். திரும்ப 2 சாமுவேல் 5:5 வாசிங்க. அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினான். 4 வசனம். தாவீது ராஜாவாகும் போது 30 வயதாயிருந்தான். அவன் 40 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 7.5 வருஷம் எதுல போயிடுச்சு? யூதாவில் போயிடுச்சு. அடுத்து 33 வருஷம் எதுல வந்துட்டான்? டோட்டல் ஹோல் கண்ட்ரோல் அபிஷேகத்தில் வந்துட்டான். அதுக்கு பிறகு 33 வருஷம் அவன் அபிஷேகம் குறையவே இல்லை. ஓட்டம் முடிகிற வரைக்கும் முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா ஓட்டத்தை முடிச்சான். இதுதான் பூரண ஜெயஜீவியம். நம்ம அன்பு கூறுகிறவராலே நாம் எப்படி மாறுகிறோம்? முற்றும் ஜெயம் கொடுக்கிறோம். எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு எந்த ஸ்டேஜ் அபிஷேகம் வேணும்? சவுல் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜோட போயிட்டான். சாலமோன் செகண்ட் ஸ்டேஜோட போயிட்டான். தாவீது மட்டும்தான் எந்த ஸ்டேஜுக்கு வந்தான்? 2 சாமுவேல் 22:1 வாசிங்க. கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு. அடுத்த வசனம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர். இல்ல நான் யாக்கோபின் தேவனால் உயர்த்தப்பட்ட அபிஷேகம் பண்ண. 23:1. ஆமா, சாரி, 2 சாமுவேல் 23:1. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று, யாக்கோபின் தேவனால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டு. எப்படி அவன் சொல்றான் பாருங்க. எனக்கு கிடைச்ச அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? நான் மேன்மையாய் உயர்த்தப்பட்டேன், யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். எல்லாரும் கண்களை மூடுங்க. அதே யாக்கோபின் தேவன் உன்னையும் அபிஷேகம் பண்ணட்டும், என்னையும் அபிஷேகம் பண்ணட்டும். ஆமென். அபிஷேகத்தினுடைய எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க? எல்லாரும் கண்ணை மூடி ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா, செகண்ட் ஸ்டேஜா, இல்லை தேர்ட் ஸ்டேஜுக்கு வர போறீங்களா? வந்துட்டீங்களா? வர போறீங்களா? வருவீங்களா? வந்துடுவீங்களா? தேர்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் விட்டுட்டு சவுல் போயிட்டான். செகண்ட் ஸ்டேஜில் வந்து சாலமோன் போயிட்டான். தேர்ட் ஸ்டேஜில், செகண்ட் ஸ்டேஜில் வந்த தாவீது அது ஒரு 7 வருஷம் அதில் டைமை வீணாக்கிட்டான். ஆனால் தெய்வம் மறுபடியும் அவனை அபிஷேகம் பண்ணி சமஸ்த இஸ்ரவேல் மேலும் முற்றும் ஜெயாளியாய் கர்த்தர் அவனை மாற்றினார். ஹல்லேலூயா, ஆமென். ஜெயஜீவியம் என்பது எல்லாத்தையும் ஜெயிப்பது. ஹல்லேலூயா. உலகம், மாமிசம், பிசாசு எல்லாவற்றையும் ஜெயிக்கக்கூடிய ஜெயத்தின் வல்லமை. ஆமென். தாவீது எல்லாவற்றையும் ஜெயித்து கடைசியில் சொல்றான், யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிகபாலா ரிபாலா கரபா கதினி கபாலா சபா கரபாலியா. ஆமென். இன்னைக்கு அபிஷேகத்தினுடைய எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு நீங்க கண்டுபிடிங்க. முதலாவதோ, இரண்டாவதோ, மூன்றாவதோ நீங்கள் கண்டுபிடிங்க. ஆண்டவரே என்னை 3வது ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்கன்னு கையை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே என்னை 3வது ஸ்டேஜுக்கு கொண்டு வந்து முற்றும் ஜெயாளியாய் மாற்றும். வாயை திறக்கணும். இனிமே கொஞ்ச நேரம் டைம். ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிஷமோ 15 நிமிடமோ அபிஷேகம் அப்படியே உங்களை டெவலப் பண்ணி கொண்டு வரும். ஒவ்வொரு ஸ்டேஜா ஏறுங்க. வாயை திறங்க. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ஆண்டவரே முதல் ஸ்டேஜில் இருக்கிற என்னை 2வது ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க. ஆண்டவரே 2வது ஸ்டேஜில் வருஷ கணக்காக இருக்கிற என்னை 3வது ஸ்டேஜுக்கு கொண்டு வாங்க.
Rabakabali bari bala bakara bala. Laimeka sadani bikabari akara. Amen. Amen. Hallelujah. Uramana sabakara twira. Hallelujah. Hallelujah. Amen. 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 சவுலை போல தேவன் உன்னை தள்ளிவிடவில்லை. ஹல்லேலூயா. சாலமோனை புறக்கணித்தது போல தேவன் உன்னை புறக்கணிக்கவில்லை. ஓ, தாவீதை போல கர்த்தர் உன்னை நடத்துகிறார். தேவன் உன்னை நேசிக்கிற அளவு நீ அவரை நேசிப்பாயாக. உனக்குள்ளே அபிஷேகத்தின் மூலமாக கிறிஸ்து உருவாகட்டும், ஜெபம் உருவாகட்டும், ஆராதனை உண்டாகட்டும், ஜெய ஜீவிய உண்டாகட்டும். ஓ ரபகா தீரா பாலா பகரா பாலா. அனோரே ரிமாலா பாலியா. Turabalia again abakara bakaturabala singe minagara nisadana haili minakara tigirabala orikabalia raba tinabakara tinabala katurania. Sodara, 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 sodara. Hallelujah. Amen. அபிஷேகத்தின் மூன்றாவது கட்டத்துக்கு கொண்டு வரும் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தின் நிறைவுக்கு கொண்டு வரோம். எருசலேமின் சமஸ்த இஸ்ரவேலின் அபிஷேகம் உம்மை போல ஜெயிக்கிற அபிஷேகம். Hallelujah, hallelujah, hallelujah. Tidabaka, tidabaka, tidabaka. Lebaka, rabaka, tidabanya. Tudabaka rabala, remna samda mahali, obege dimina sabala, tudabaka ramania rabala.
Ida bala bala vanya kara sabala kara nibala bala rimana mana kasakara ubani mana kara bala turani ara mana saba. Bala 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 bakara bakara bala 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 kara bala. ஓட்டேடும் எங்கள் மீது உமது ஆவியை ஓட்டேடும் எங்கள் மீது உமது ஆவியை உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்திடுமே எல்லாரும் உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்திடுமே ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்திடுமே உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்திடுமே ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்திடுமே உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்திடுமே ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்திடுமே 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 பகர 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 விரி விரி மலா சமல மருது நாலி ஆரமானா ஓர பகர. ஆமென். உண்மையா எத்தனை பேருக்கு அபிஷேகத்தினுடைய அந்த மூன்றாவது ஸ்டேஜ் வேணும்? அவங்க மட்டும் கைகளை வைத்துங்க. ஆமென். கர்த்தர் நிச்சயம் எனக்கு உனக்கு கொடுப்பார். இந்த அபிஷேகம் வரும்பொழுதுதான் உன் வாழ்க்கை முற்றும் ஜெயாலியாய் மாறும். ஆமென். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? இப்ப அந்த அபிஷேகம் வாஞ்சிக்கிற உங்கள் மேல் இறங்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடம். ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து கேளு, போராடு, விடாத. அபிஷேகம் வரும்பொழுது பெற்றுக்கொள்ளணும். உன் பாத்திரத்தை நிமிர்த்தி வை. ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்கள் மேலும் ஹல்லேலூயா, ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும், ஒவ்வொரு மூத்த விசுவாசிகள் மேலும் ஹல்லேலூயா, வந்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேலும், எல்லார் மேலும் என் மேல ஊற்று மூன்றாவது ஸ்டேஜ் அபிஷேகம். ஓ தினா தினா பாக்கரா பாரா பாரா கரா. உரி பிகரி பிகரா பாக்கரி பிகரா தினா தினா. ஹல்லேலூயா. ஆமென். நான் திரும்பவும் சொல்றேன், இது மௌனமா இருக்கிற நேரம் அல்ல, ஸ்தோத்திரம் பண்ற டைம் அல்ல, மெடிடேஷன் டைம் கிடையாது. அந்நிய பாஷை பேசி ஆவியில நிறைஞ்சு உன் பாத்திரம் நிரம்பி வழியணும். ஹல்லேலூயா. இனிமேல் உள்ள காலம் முழுவதும் இந்த அபிஷேகத்துல நீ நிலைத்திருக்கணும். ஓட்ட முடியும் போது அபிஷேகத்துல ஓட்ட முடியணும். திடபக்கரபக்க திடிபிக்கரபக்க திடிபிக்கரபக்க திரானியா ரானா. Obari sekai maini sake shanke menase
Orisa halia sabaudinaria. Parabala. தேடும் எங்கள் மீது உமது ஆவியை, தேடும் எங்கள் மீது உமது ஆவியை, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்தீருமே, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்தீருமே, ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை, ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்தீருமே, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்தீருமே, ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை, ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்தீருமே, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்தீருமே, ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை, ஊற்றிடும் எங்கள் மீது உமது ஆவியை, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்தீருமே, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்தீருமே, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்தீருமே, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்தீருமே, உன்னத பலத்தினாலே உயிர்ப்பித்தீருமே. Here we go now, man. Shabana baladu. Ekara, karabala. Amen, 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 amen. Hey, sete gabala. Hey. Remina Makarabani Arabala. Shagay, Samday Helimani Araba. Remina Sahali Mine Karai. Aina Seda Heliminari Bania. Orike Mania Sadai Satara Baliara. Vida baha vida bala bara. Da bala bala.
ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியே ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஆவியே ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் 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 ஆவியே நீ ஊற்றும் ஐயனே. பெந்தெகோஸ்தின் ஆவி, பெந்தெகோஸ்தின் ஆவி, மேல் வீட்டின் அபிஷேகம். ஓ ரபக துரானியா, ஆமென். நம்ம அதிகமான டைம் எடுத்துருக்கிறோம். ஆனாலும் இன்னும் ஒரு சிலருக்கு அந்த டச்சிங் வரல. அந்த ஃபைனல் டச்சிங், அந்த ஃபர்ஸ்ட் டச்சிங் இருக்குது, செகண்ட் டச்சிங் இருக்குது. பட் அந்த தேர்ட் ஸ்டேஜினுடைய டச்சிங் ஒன்று சிலருக்கு உண்டாகலை. இன்னும் ஒரு 2 நிமிஷம் டைம். ஆண்டவரே, அந்த தேர்ட் ஸ்டேஜினுடைய அபிஷேகத்தின் அந்த தொடுதல் எனக்கு வேணும். எத்தனை பேர் கேட்குறீங்க? இந்த 2 நிமிஷம் பெந்தெகோஸ்தின் ஆவி இறங்கும் பொழுது உனக்குள்ள அந்த தேர்ட் ஸ்டேஜ் உண்டாயிரும். ஹல்லேலூயா, ஆமென். இதுவரை நீ குற்றவாளியா இருந்தால் இனிமேல் நீ குற்றம் சாட்டப்படாதவனாய் மாறுவாய். மகே மிகரட்டாரா தோரி கபாரி 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 ஆக்கரா ரதல பல பகரா பல பகரா ததர பல பர பல. ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஊற்றும் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியையே ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, ஊற்றும் ஆவியே நீ ஊற்றும் ஐயனே, பெந்தெகோஸ்தின் 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 ஆவியே நீ ஊற்றும் ஐயனே. Amen. Amen. Abaka sabahali mani arabat. Hukara inamana. Amen. Amen. Amen.
ஆமென். ஆமென். கர்த்தருடைய சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானுடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சவுலின் அபிஷேகம், சாலமோனின் அபிஷேகம், தாவீதின் பூர்ணமான அபிஷேகம், இவைகளை விளங்கி கொண்ட ஒப்பு கொடுக்க பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அருள் செய்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், விசேஷமாய் நாளைக்கு நம்ம பரமக்குடி தேசத்தில் ஒரு பூர்ண சமாதானத்தை தேவ ஆவியானவர் கட்டளையிட முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆம், ஜோம் பாஸ்டர் ஜோமன். அன்பான நல்ல பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நடந்த மாலை வழிங்க தாமிட சமூகத்துக்கு கடந்து வந்து ஆவிலே பலப்படும்படியாக எங்களுக்கு கிருபை செய்தபடி நாள் ஸ்தோத்திரிக்கிறோம். உள்ளான மனுஷில் வல்லமையாய் பலப்படும்படியாக நீர் எங்களுக்கு தருதான கத்தாவே ஆவின் அபிஷேகத்தின் எல்லா நிலவரங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். கத்தாவே, சவுலுக்கு கொடுத்ததான அபிஷேகத்தில் கத்தாவே, அன்முதல் கத்தாவே அபிஷேகத்தில் வரைக்கும் கத்தாவே தன்னுடைய ஜீவியத்தில் ராஜாவாக ஜீவித்து கடைசியாக நிர்பந்தனாக மரித்து போனதாக நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அபிஷேகத்தை நாங்கள் தொடர்ந்து வளரக்கூடியவளாய் காணப்படும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். ஆண்டவரே, சாலமோன் ராஜாவும் தனக்கு ராஜ்யபாரத்தில் கத்தாவே கொடுக்கப்பட்டதா அந்த அபிஷேகத்தில் வளர்ந்து ஆண்டவரே நிறைவை பெற்றுக்கொள்ள முடியாத நிலவரத்தில் கத்தாவே புறக்கணிக்கப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தாவீதுக்கு தந்ததான அபிஷேகத்தில் கத்தாவே 3 நிலவரங்களிலும் தாவீது கத்தாவே வளர்ந்து கத்தாவே ஒரு பூர்ணனாக தேவனால் உயர்த்தப்பட்டவனாக மாற்றப்பட்டது போல நாங்களுக்கும் கூட கத்தாவே அபிஷேகத்தில் ஒவ்வொரு பகுதியும் நாங்கள் வளர்ந்து முன்னேறக்கூடிய விழாக்களை மாற்றும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்தான் அபிஷேகத்தில் கத்தாவே ஆண்டவராக இயேசு எங்களுக்குள்ளே உருவாக்கப்படக்குதான் அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்துள்ளோம். ஆண்டவரே, எங்கள் அபிஷேகத்தினால் ஒவ்வொரு நாள் கிறிஸ்து எங்களுக்குள் கத்தா விசுவாசத்தில் உருவாக்கப்படட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. கத்தாவே, அது மாத்திரம் எங்களுக்கு கொடுப்பதான அபிஷேகத்தில் கத்தாவே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக ஆண்டவரே ஆவியிலே இருந்து கத்தாவே நாங்கள் ஜெபித்து கத்தாவுடைய ஜீவித்தை கட்டி எழுப்பக்கூடியவர்களாக எங்களை மாற்றும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. கத்தாவே, நீர் எங்களுக்கு தருதான அபிஷேகத்தில் கத்தாவே கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைந்து கொள்ளத்தக்கதாக கத்தாவே அல்லேலூயா நாங்கள் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தில் வளரும்படியாக உதவி செய்துள்ளோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. தொடர்ந்து கிருபினால் எங்களை பலப்படுத்தும். எங்கள் அபிஷேகங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அபிஷேகத்தில் வளர்ந்து புனராகி வரவு காரணங்களை எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள கிருபதாரும். தொடர்ந்து எல்லாம் கூட்டங்கள் எல்லாவற்றையும் பொருட்படுத்தி மகிமையாந்திரப்பும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்முடைய சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம்.